அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு அறிவித்தபடி பரிசுகளை வழங்கவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகையால் காளைகளின் உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சைக்கிள், பீரோ, கட்டில் போன்ற பொருட்களுக்கு டோக்கன் மட்டுமே கொடுத்து அனுப்பியதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு அறிவித்தபடி பரிசுகளை வழங்கவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு காலை 7:30 மணிக்கு தொடங்கி மாலை நிறைவடைந்த நிலையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. தற்பொழுது ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு அறிவித்தபடி பரிசுகளை வழங்கவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. இதனால் காளைகளின் உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், காளைகளின் உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். பாலமேடு ஜல்லிக்கட்டு காலையிலிருந்து பெரும் சர்ச்சைகளோடு தான் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அது முடிந்தாலும் கூட அந்த சர்ச்சை இன்னும் ஓயவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காலை சுமார் 7:45 மணி அளவிலே ஜல்லிக்கட்டு தொடங்கியதிலிருந்து சுமார் 900 காளைகள் அவிழ்க்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் வீரர்களும் கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் கலந்து கொண்டார்கள். இவர்கள் கலந்து கொண்டதற்கு தங்க நாணயம் அங்கேயே வழங்கப்பட்டது. அதே போல பாத்திரங்கள் போன்றவையும் அங்கே வழங்கப்பட்டது. ஆனால் பெரிய பெரிய பொருட்கள், சைக்கிள், அதே போல கட்டில், மெத்தை, இது போன்ற பொருட்கள் பெரிய பொருட்களாக இருப்பதால் அங்கே கொடுக்க முடியாது என்பதற்காக டோக்கன் கொடுக்கப்பட்டு அந்த டோக்கனை கொண்டு வந்து இந்த இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என மகாலிங்கம் சுவாமி மற்றும் ஜீவ சமாதி மடம், அதாவது பாலமேடு கிராம பொதுமக்களுடைய அந்த மடத்துக்கு கமிட்டிக்கு சொந்தமான இந்த இடத்திலே நீங்க டோக்கன்களை காண்பித்து உங்களுக்குரிய சைக்கிள், மெத்தை, கட்டில் போன்றவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என அவர்கள் மைக்கிலே அந்த அறிவிப்பு செய்திருந்தார்கள். அதை நம்பி காலை 8 மணியிலிருந்தே வெற்றி பெற்றவர்கள், இந்த காலையினுடைய உரிமையாளர்களும் சரி, அதே போல வெற்றி பெற்ற வீரர்களும் சரி, அவர்கள் அந்த டோக்கனை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து காத்திருக்கிறார்கள். நேரம் தற்போது 7 மணியை கடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை அவர்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களை தரவில்லை. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தி முடித்து விடப்பட்டது, இப்போது வரை எங்களுக்கு இந்த பரிசு பொருள் தரவில்லை. நாங்கள்லாம் சேலம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, இப்படி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலரும் வந்திருக்கிறோம். இப்படி வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களை இவ்வளவு நேரம் காக்க வைப்பது நியாயமா? ஏற்கனவே நாங்கள் ஒரு நாள் டிராவல் செஞ்சு அங்கிருந்து பயணப்பட்டு தான் இங்கே வந்திருக்கின்றோம். இரவு முழுவதும் காத்திருந்திருக்கிறோம். மாடு தண்ணீர் குடிக்காமல், உணவு எடுக்காமல் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரம் நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியும்? எங்களுக்கு பரிசு பொருள் கொடுப்பதாக அறிவித்தீர்கள், அதனை ஏன் உடனடியாக வழங்க மறுக்கிறீர்கள்? ஒருவேளை பரிசு பொருள் தரமாட்டீர்கள் என்று சொன்னால் தரமாட்டோம் என்பதையாவது அறிவித்து விடுங்கள், நாங்கள் வீட்டிற்காக சென்று விடுகிறோம் என்று அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இதனால் சாலை மறியலிலே ஈடுபட்டார்கள். இந்த இடம் பெரும் ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த பகுதி. இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது காவலர்கள் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த சாலை மறியலிலே ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது, நாங்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறோம், எங்களுடைய காளைகள் வெற்றி பெற்றிருக்கிறது, நீங்கள் தான் பரிசு தருவேன் என்று சொல்லி அந்த டோக்கன்களை கொடுத்திருக்கிறீர்கள், எங்களுக்கான சைக்கிள் எங்கே, மெத்தை எங்கே, கட்டில் எங்கே என்று அந்த டோக்கன்களை ஆவேசமாக காண்பித்து அவர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். தொடர்ந்து அந்த கமிட்டிக்கு சொந்தமான நபர்கள் யாரும் தற்போது வரை இந்த இடத்திற்கு வரவில்லை. அவர்கள் வந்தால் மட்டும்தான் இதற்கு உரிய தீர்வு கிடைக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு தான் தெரியும் இங்கே கட்டில், சைக்கிள் போன்றவை போதுமான அளவு இருக்கிறதா, ஏன் காலையிலிருந்து வழங்கவில்லை, அல்லது காலையிலிருந்து வழங்கிவிட்டு ஒரு பகுதியினருக்கு வழங்கவில்லையா என்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும். நாம் இந்த வீரர்களிடம், இந்த உரிமையாளர்களிடம் பேசும்போது அவர்கள் சொல்வது, அண்ணா நான் காலையில் 9 மணிக்கு வந்தேன், இப்ப என்ன ஆகுது, மணி 10 மணி நேரத்துக்கு மேல இங்க இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு நேரம் ஒரு சைக்கிளுக்காக காத்திருக்க முடியும்? நான் வெற்றி பெற்ற ஒரு பொருளை உரிமையோடு வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க வந்திருக்கின்றேன். ஆனால் அந்த பொருளை எனக்கு கிடைக்காது என்பதும் தெரியாமல், அதை பெற்றுக்கொண்டும் செல்ல முடியாமல் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறேன் என கோபத்தோடு பேசுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்களோடு கோபமாகத்தான் அவர்கள் இங்கே ஆவேசமாக நின்று வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.